இப்போதான் இன்டர்மினன்ட் ஃபாஸ்டிங்லாம் சொல்றாங்க. அது ரொம்ப வருஷமாவே பண்ணிட்டு இருக்கேன். என்னோட லாஸ்ட் மீலே 5:36க்கு லாஸ்ட் மீல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். ஸோ எப்பவுமே லாஸ்ட் மீல் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும். ஐதர் சூப் ஒரு வந்து ஒரு சாலட் இல்லைன்னா ஐ ஆல்வேஸ் ஃபீல் மினிமல் இஸ் பெஸ்ட். ஸோ ரொம்ப அதிகமாக இந்த கொரியன் ஸ்கின் கேர் மாதிரி 7 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அதுவும் நான் வந்து இந்த மாதிரி நிறைய ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ ஃபீல் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி பண்ணுறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் யூர் ஸ்கின் அப்படின்னு தோணும். ஆக்சுவலி ஹேரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறோம், ரொம்ப ஸ்டைல் பண்ணி அதெல்லாம். ஸோ ஹேருக்கான கேர் இன்னும் அவ்வளோவா அதிகமாக நான் எடுத்துக்கலன்னு தான் சொல்லணும். ஐ ஷுட் மேக் டைம் ஃபார் இட். ஸோ மேக்கப் போடுறது தப்பு இல்லை, பட் எண்ட் ஆஃப் த டே மேக்கப் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். அது ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து போர்ஸில் ஸ்டே ஆகும்போது ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் நிறையவே கொடுக்கும். ஸோ எவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே மேக்கப் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். நீங்க நம்ப மாட்டீங்க, I will shop a saree in like 10 minutes. 10 minutes. என்னோட வெட்டிங் சாரியே எனக்கு தெரிஞ்சு ஒரு half an hour மேக்ஸ்ல will shop. வெட்டிங் சாரி மேபி எக்ஸ்பென்சிவா இருக்கும். நான் சொல்ற மாதிரி அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ற பர்சன் இல்லை. அதுக்கான லைக்கிங்கும் ரொம்ப கம்மி எனக்கு. ஓகே, ஹேண்ட்பேக் எவ்வளவா இருக்கும்? ஒரு ஸ்கின் கேர் வந்து லாங் டேர்மா நீங்க ஃபாலோ பண்ணும்போது நீங்க எதிர்பார்க்குற க்ளோ அது கண்டிப்பா வந்துடும். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு க்ரீம் அப்ளை பண்றாங்க, நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அது தப்பு ஆக்சுவலி. அந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்தாலுமே இட் ஹாஸ் மெனி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்னு அர்த்தம். மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுதுன்னா, ஆக்ட்ரஸ் சாந்தினி நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களோட தான் இருக்க போகுது. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்ட்ரஸா இருக்கும்போது ஃபிட்னஸ் வச்சு கரெக்டா மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை நீங்க உங்களோட ஃபிட்னஸ் நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க? என்ன பொறுத்த வரைக்குமே ஃபிட்னஸ்னா 80% டயட், 20% ஒர்க் அவுட். ஸோ ரொம்ப வருஷமா வந்து டயட் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் அவுட் வந்து அவ்வளவா நான் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் பேசிக் கார்டியோ இல்லைன்னா ஒரு யோகா கிளாஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ரீசெண்டாக ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐ ஸ்டார்டட் டூயிங் லாட் ஆஃப் வெயிட் ட்ரைனிங். ஓகே. ஸோ ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து எப்படி வேணால் பண்ணலாம், ரொம்ப அன்ஹெல்த்தியாக கூட பண்ணலாம். பட் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், எஸ்பெஷலி விமன் அப்படின்னா ஐ திங்க் வெயிட் ட்ரைனிங் ரியலி ஹெல்ப்ஸ் அ லாட். ஸோ அந்த ஷேப்பில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வெயிட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறைய ஆரம்பிச்சிச்சு. ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஸ்ட்ராங். ஸோ இப்போ என்னோட ஃபிட்னஸில் வந்துட்டு கார்டியோ கொஞ்சம் கம்மி இருக்கும், வெயிட் ட்ரைனிங் ரொம்ப அதிகமாக பண்ணுவேன். கார்டியோ பற்றி சொல்ல முடியுமா? என்னென்ன மாதிரி பண்ணுவீங்க? பேசிக்லி ரன்னிங், இல்லை வந்து வாக்கிங் பண்ணுவேன், இல்லை வந்து டான்ஸ் ஜூம்பா கிளாஸஸ் போவேன். ஸோ 1 hour வந்து ஜூம்பா பண்ணுவேன். ஸ்விம்மிங், மோஸ்ட்லி வந்து ஜூம்பா கிளாஸஸ் போவேன். பிகாஸ் வந்து அந்த 1 hourல வந்து நிறைய கேலரிஸ் பர்ன் பண்ண முடியும். பாக்ஸிங் பண்ணுவேன். ஸோ அதையும் உங்களுக்கு நல்ல ஒரு கார்டியோ இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து டெஃபினெட்லி வந்து வெயிட் ட்ரைனிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டி இப்போ ரீசெண்டான்னு சொல்லலாம். உங்களோட ஃபோட்டோஸில் பார்க்குறப்ப ஒரு சமயத்தில் வந்து ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணீங்க, திடீர்னு அப்புறம் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணீங்க. ஆமாம். ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? ஆக்சுவலி ஒரு படத்துக்காக நான் வெயிட் கெயின் பண்ணேன். அதனால லாஸ்ட் ஒரு 6-7 months நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் நான் பண்ணாததுக்கு காரணமும் அதுதான். அந்த படத்தை பற்றி அதிகமாக சொல்ல முடியாது. அந்த படம் இப்போ ஷூட் இப்போ தான் முடிய போகுது. ஸோ அதனால கொஞ்சம் அந்த வெயிட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். 2 periods நான் ப்ளே பண்ணுறேன், யங்கர் வெர்ஷன் கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன். ஸோ அதுக்காக வெயிட் கெயின் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ வெயிட் கெயின் அண்ட் வெயிட் லாஸ்ல வந்து என்ன மாதிரியான ஃபுட் ரொட்டீன் எடுத்துக்குவீங்க? ரொம்ப வருஷமாவே இந்த ரொம்ப ஹெல்த்தியான டயட் தான். ஸோ அது ஒரு ப்ராக்டிஸாகவே மாறிடுச்சு. ஸோ ரொம்ப எப்படி சொல்றது, போர்ஷன் கண்ட்ரோல் எப்பவுமே கரெக்டாக பண்ணுவேன். அண்ட் செகண்ட் திங் வந்து இப்போதான் இன்டர்மினன்ட் ஃபாஸ்டிங்லாம் சொல்றாங்க. அது ரொம்ப வருஷமாவே பண்ணிட்டு இருக்கேன். என்னோட லாஸ்ட் மீலே 5:36க்கு லாஸ்ட் மீல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். ஸோ எப்பவுமே லாஸ்ட் மீல் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும். ஐதர் சூப் ஒரு வந்து ஒரு சாலட் இல்லைன்னா மோஸ்ட்லி 5:36 லாஸ்ட் மீல் முடிஞ்சிடும். அண்ட் நிறைய ஹோம் குக்ட் ஃபுட் சாப்பிடுவேன். ஸோ ஃபைபர் இன்டேக் நிறைய இருக்கும். கார்ப்ஸ் கண்டிப்பாக கார்ப்ஸ் நான் எடுத்துப்பேன். நான் ஒரு ரைஸ் ஈட்டர். சவுத் இந்தியன்ஸ் கண்டிப்பாக ரைஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ ரைஸ் கண்டிப்பாக கொஞ்சம் எடுத்துப்பேன். கண்டிப்பாக. ஸோ அது வந்து ஐ கீப் ஸ்விட்சிங் இட். ப்ரௌன் ரைஸ் ரொம்ப நாளாக எடுத்துப்பேன், இல்லைன்னா வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் ஸ்விட்ச் பண்ணுவேன், இல்லை கீன்வா அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பேன். பட் ரைஸ் கண்டிப்பாக, கார்ப்ஸ் கண்டிப்பாக லஞ்சுக்கு தேவை. அண்ட் ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பேன். ஸோ அது எல்லாருமே சொல்கிறது தான், ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் கார்ப்ஸ். வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு? நான் ஈஸியாகவே வெயிட் கெயின் பண்ணிடுவேன். வெயிட் கெயின் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். பிகாஸ் ஜெனட்டிக்லி ஐ திங்க் கொஞ்சம் சப்பியர் சைடு தான் நான் வந்து. ஸோ கொஞ்சம் 1 week நல்லா சாப்பிட ஆரம்பித்தாலே வெயிட் எனக்கு கெயின் ஆயிரும். ஸோ நான் ஸ்ட்ரிக்டாக டயட் பண்ணுறதுனால அந்த ஷேப்பில் இருக்க முடியும். ஸோ கொஞ்சம் லைட்டாக விட்டு கொஞ்சம் நான் சாப்பிட்ற ரைஸே டபுள் அமௌண்ட் சாப்பிட்டேன்னு வைங்களேன், வெயிட் புட்ஸ் ஆன் ஃபார் மீ. ஸோ ஐ ஹேவ் டு கீப் இன் செக். இவ்வளோதான் சாப்பிடணுன்றது நான் எப்பவுமே செக்ல தான் இருக்கேன். ஒரு நாள் ஃபுட் ரொட்டீன் என்னவா இருக்கும் காலையில இருந்து நைட் வரைக்கும்? காலைல வந்து மூங் தால் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த தோசை நான் காலைல எடுத்துப்பேன். 1 or 2 தோசை வித் நோ ஆயில் பேசிக்லி. அண்ட் ஏதோ ஒரு சட்னி அதுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து எக் ஒயிட்ஸ் எடுத்துப்பேன். அண்ட் ஏபிசி ஜூஸ் அதோட காலைல எடுத்துப்பேன். அண்ட் தென் மிட் மார்னிங் வந்து ரொம்ப தின் பட்டர் மில்க் இருக்கும். அண்ட் லஞ்ச் வந்து ஐதர் சிக்கன் ஆர் ஃபிஷ்
அண்ட் தென் ரைஸ் கொஞ்சம் ஒரு 75 to 100 grams ஆஃப் ரைஸ். அண்ட் தென் ஏதோ ஒரு கறி வீட்டில் சமைச்சது, ரொம்ப ஆயிலெலாம் கம்மி, ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணது ஒன்று. ஒரு 3:30 4 o'clock வந்து க்ரீன் டீ மாதிரி குடிப்பேன். அண்ட் ஒரு 5:30 6க்கு வந்து ஐதர் சிக்கன் சூப் ஒரு வெஜிடபிள் சூப் அண்ட் ஸ்ப்ரவுட் சாலட், ஏதோ ஒரு சாலட் அது எடுத்துப்பேன், அவ்வளோதான். நிறைய வாட்டர் குடிப்பேன். ஓகே, நம்மளுக்கு டயத்துக்கு கரெக்டாக சாப்பிட முடியாது, நம்மளுக்கு எப்போ வேணா ஷூட் கூப்பிடுவாங்கன்னு சொல்லும்போது, ஸோ சடனாக எனக்கு இந்த ஃபுட்டு வந்து டக்குன்னு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், எனக்கு வந்து நேரம்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னா என்ன ஃபுட் எடுத்துக்குவீங்க? அந்த மாதிரி சூழல் எதுவும் வரல. எப்பவுமே நம்ம ஷூட் போகும்போது பிளான்டாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணுவேன். அது கம்ஃபர்ட் ஃபுட்டை விட அந்த டைமுக்கு சாப்பிட முடியல, அந்த மீலே கொஞ்சம் ஸ்கிப் பண்ற மாதிரி ஆயிரும். மேபி அந்த மாதிரி தான் நிறைய பண்ணியிருக்கேன். பட் ஆல்வேஸ் ஃபுட் அப்படின்றது ஒரு கன்சிஸ்டண்டா ப்ராப்பரா தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எனக்கு. அண்ட் கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ சீட் டேஸ் அன்னைக்கு பிரியாணி. ஓகே, ஒரு ஆக்ட்ரஸா இருக்கப்போ நிறைய வந்து மேக்கப்ஸ் போடணும், நிறைய வந்து டஸ்ட் அண்ட் அலர்ஜிலாம் வரும். ஸோ உங்களோட ஸ்கின் கேர் வந்து நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க? ஸ்கின் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ணுவோம், வாட்டர், வெதர், சன் டேன் நிறைய ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஐ ஆல்வேஸ் ஃபீல் மினிமல் இஸ் பெஸ்ட். ஸோ ரொம்ப அதிகமாக இந்த கொரியன் ஸ்கின் கேர் மாதிரி 7 steps அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அதுவும் நான் வந்து இந்த மாதிரி நிறைய ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ ஃபீல் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி பண்ணுறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் யூர் ஸ்கின் அப்படின்னு தோணும். பேசிக்லி ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் தென் ஒரு குட் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக த்ரூ அவுட் த டே. அண்ட் ஒரு டே கேர் ஒரு சீரம் இருக்கும். அதே மாதிரி நைட் வந்து ஷூட் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணி அப்புறமா நைட் கேர், அவ்வளவுதான். இது வந்து 1 day 2 day பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் கண்டிப்பா இருக்காது. ஒரு லாங் டர்ம் யூஸ் பண்ணும்போது தான் ஐ திங்க் யூல் see the effect. ஸோ வாட் எவர் டைம் 2 o'clock பேக்கப் ஆனாலுமே என்னோட நைட் கேர் நான் கண்டிப்பா பண்ணி தான் நான் தூங்குவேன். ஹோம் ரெமிடிஸா ஏதாச்சும் ஸ்கின் கேருக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? நிறைய பண்ணதில்லை, பட் ரொம்ப வருஷமா அது வீட்டில் சொல்லி பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு கடலை மாவு, தயிர், அப்புறமா லெமன். அது வந்து அவுட்டோர் ஷூட்ஸ் நிறைய இருந்துச்சு, சன் எக்ஸ்போஜர் அதிகமாக இருந்துச்சுன்னா நைட் வந்து அது ஷூட் முடிச்சுட்டு வந்து அது பேக் மட்டும் போட்டுப்பேன். என்னோட ஃபீலிங் அது கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டா இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீலிங். பட் that's the only thing I follow. அப்ப ஹேர் கேர் ரொட்டீன் என்னவா இருக்கும்? ஹேர் கேர் I'm very very bad. ஸோ அவ்வளோவா ஹேருக்கு வந்து கேர் பண்றது இல்லை ஆக்சுவலா. ஆயிலும் பெருசா ஐ டோன்ட் ஈவன் ஆயில் மை ஹேர் அலாட். ஒரு ப்ராப்பர் ஷாம்பூ, கண்டிஷனிங், ஒரு டீப் கண்டிஷனிங், அவ்வளோதான். தவிர்த்து ஒரு மந்த்லி 2 times மட்டும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது தான். பட் ஆக்சுவலி ஹேரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறோம், ரொம்ப ஸ்டைல் பண்ணி அதெல்லாம். ஸோ ஹேருக்கான கேர் இன்னும் அவ்வளோவா அதிகமாக நான் எடுத்துக்கலன்னு தான் சொல்லணும். ஐ ஷுட் மேக் டைம் ஃபார் இட். வீட்டில் சொல்லியிருப்பாங்களே ஷூட்டிங்ல நிறைய போற இந்த மாதிரி கொஞ்சம் ஹேர் கேர் இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணு சொல்லுவாங்க. வீட்டில் ஆயில் தான் நிறைய யூஸ் பண்ண சொல்லுவாங்க, ஹெர்பல் ஆயில் அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆயில் அவ்வளோவா பிடிக்காது எனக்கு. ஸோ அதனால அதிகமாக ஆயில் பண்ண மாட்டேன். பட் அது ஆக்சுவலி பண்ண ஆரம்பிக்கணும். கொஞ்சம் ஹேருக்கும் கொஞ்சம் கேர் பண்ணும் அப்படின்றது எனக்கு மனசுல இருக்கு. இப்போ மேக்கப்ஸ் நிறைய போறதுனால மேக்கப் ரிமூவலுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி சொல்ல முடியுமா? அதுவும் ஒரு நல்ல ஒரு கிளென்சிங் லோஷன் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பிகினிங்லாம் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பிகினிங்ல. இட் டிட் குட் டு மை ஸ்கின். அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த கிளென்சிங் லோஷன் ஒரு அந்த கிளென்சிங் பாம் இருக்கும், அது ஒரு பிராண்ட் நான் யூஸ் பண்றேன். ஸோ அது நல்லாவே உங்களை கிளென்ஸ் பண்ணிடும். ஸோ 2-3 times நான் டீப் கிளென்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷும் இருக்கு. ஸோ டபுள் கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் மேக்கப் கம்ப்ளீட்லி கோஸ் ஆஃப். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்போ எல்லாருமே மேக்கப் போட ஆரம்பிக்கிறாங்க. லைக் ஷூட்டிங்க்கு மட்டும் இல்லை, ஒர்க் போகிற லேடிஸும் நிறைய பேர் வந்து மேக்கப் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மேக்கப் போடுறது தப்பு இல்லை, பட் எண்ட் ஆஃப் த டே மேக்கப் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். அது ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து போர்ஸ்ல ஸ்டே ஆகும்போது ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் நிறையவே கொடுக்கும். ஸோ எவ்வளோ டயர்டா இருந்தாலுமே மேக்கப் கண்டிப்பா ரிமூவ் பண்ணுங்க. ஹேர் டேமேஜ் ஆகும், இப்போ நிறைய வெதர் கண்டிஷன் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வீட்டில் நான் இருந்தேன்னா இது மட்டும் நான் பண்ணா எனக்கு பெட்டரா இருக்கும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்டைல் பண்ணாம இருக்கிறது. நம்ம ஷூட் பண்ணாலே கண்டிப்பா அந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே எவ்வளோ போட்டாலுமே நிறைய ஸ்டைல் பண்ணிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ வீட்டில் இருந்தால் அதை ஸ்டைல் பண்ணாம வைக்கிறது தான் மெயின் ஆன ஒரு விஷயம். ஸோ அது நிஜமாவே பெருசா ஒன்றும் பண்றது இல்லை. ஒரு ப்ராப்பர் ஷாம்பு, ஒரு கண்டிஷனர், அவ்வளோதான். சம்டைம்ஸ் ஒரு கண்டிஷனிங் மாஸ்க் இருக்கும். அது தவிர்த்து நான் ஹேருக்கு எதுவுமே பண்றது இல்லை. பட் சம்டைம்ஸ் ஒரு ஷெட்டிங் ஃபேஸ் இருக்கும், வேற நிறைய ஹேர் ஃபால் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ்லாம் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சேன்னா அது திருப்பி இட் கம்ஸ் பேக் டு நார்மல். ஓகே, சாந்தினி வந்து போட்டோ ஷூட் பார்க்குறப்ப நிறைய சாரீஸோட போட்டோ ஷூட்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ சாரீஸ் வந்து ரொம்ப பிடிக்குமா? சாரீஸ் கண்டிப்பா பிடிக்கும். பட் அந்த கான்செப்ட்காக அப்படி பண்றது. ஸோ வந்து சாரீஸ் பிடிக்கும் அப்படின்றதுக்காக சாரி போட்டோ ஷூட் பண்றது இல்லை, ஒரு வெரைட்டியா இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்றது. பட் யூஸ்வலா ட்ரெடிஷனல் அவுட்ஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சாரீஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐ கேரி சாரீஸ் வெரி வெல் அப்படின்வாங்க. ஸோ சாரீஸும் பிடிக்கும், பட் மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னலா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சரி, யார் அதிகமாக கிஃப்ட் பண்ணுவா? நான் தான் எனக்கு கிஃப்ட் பண்ணுவேன். ஸோ ஜென்ரலாக அவ்வளோவா ஷாப்பிங் பண்ணுற பர்சன் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான்
ஆல்மோஸ்ட் நான் ஒரே சைஸ்ல தான் இருக்கேன். லாஸ்ட் 15 இயர்ஸாவே ஒரே சைஸ்ல தான் இருக்கேன். ஸோ நிறைய அவுட்ஃபிட்ஸ் அந்த வந்து 10 இயர்ஸ் ஓல்ட் அவுட்ஃபிட்ஸ்லாம் இன்னும் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதிகமாக நான் வந்து புதுசா வாங்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எனக்கு எப்பவுமே இல்லை. இருக்கிற அவுட்ஃபிட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவேன். என்னைக்காவது வாங்கணும் அப்படின்னா மட்டும்தான் வாங்குவேன். ஸோ ரொம்ப ஷாப்பிங்க்கு ஸ்பெண்ட் பண்ற பர்சன் இல்லை. ரொம்பவும் க்ளோத்ஸ் அவ்வளோவா பிடிக்காது. பேசிக்ஸ் இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஏதாச்சும் மெமரிஸ் இந்த சாரி வந்து எனக்கு மெமரிஸா இருந்துச்சு, இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு மெமரிஸா இருந்துச்சு ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பா என் வெட்டிங் சாரி ரொம்ப மெமரபிள் எனக்கு. அது வெட்டிங் சாரி, ரிசப்ஷன் சாரி எல்லாம் வந்து ரொம்ப பத்திரமா அது வச்சிருக்கேன். 2-3 டைம்ஸ் ரீயூஸும் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மெமரியில எல்லா பொண்ணுக்குமே வெட்டிங் சாரி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அது ஷாப் பண்ண டைமா இருக்கட்டும், அந்த வெட்டிங் அன்னைக்கு கட்டும் போது அண்ட் இப்போ அது பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. இப்போ ஓகே, வெயிட் லாஸ் பண்றதுக்கும் சரி, வெயிட் கெயின் பண்றதுக்கும் சரி, நிறைய நம்ம வந்து படத்துக்காக மெனக்கெட்டுக்கிட்டே இருக்கோமே. ஸோ நம்ம ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வந்து சீட் டேல வந்து இதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அது நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி நான் சீட் டே வரும்போது அந்த ஆசை எல்லாம் போயிடும். இன்னைக்கு அந்த கிரேவிங் இருக்கும், நம்மளுக்கு சீட் டேல சாப்பிடலாம்னு தோணும். ஆனா சீட் டே வரும்போது கொஞ்சம் சாப்பிட்டாலே ஃபுல் ஆயிரும். ஸோ நிறைய வந்து சாப்பிடணும்னு தோன்றது வந்து நிறைய ரைஸ் சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். லைக் எனக்கு சைனீஸ் பிடிக்கும், பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் அன்லிமிட்டடாக சாப்பிடலாம். ஒரு கப் ஆஃப் ரைஸ் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ஸ்வீட்ஸ் கொஞ்சம் பிடிக்கும், எனக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும். ஸோ சீட் டே அன்னைக்கு சாக்லேட்ஸ் சாப்பிடணும்னு ஆசை. இப்போ நிறைய ஊருக்கு போய் நீங்கள் ஷூட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேவரட் ஃபுட் வந்து உங்களுக்கு காதுக்கு வந்திருக்கும் சார், அந்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி. அவ்வளோ ஃபுட்டு இல்லைண்ணா. இல்லையா? ஆமாம், நான் நிறைய ஷூட்டிங் போயிருக்கேன். பட் இந்த ஃபுட் சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் ஒரே செட் ஆஃப் ஃபுட் எனக்கு 1 month கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் 1 month சாம்பாராக போட்டு சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி ஓகே, எனக்கு சாம்பார் ஃபுல் மந்த் கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன். ஸோ ரொம்ப வெரைட்டி ஆஃப் ஃபுட் சாப்பிட்ற பர்சன் இல்லை. ரொம்ப இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு கூட தோணாது எனக்கு. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல. ஸோ அதனாலேயே உங்களுக்கு வந்து அந்த ஃபுட் மேலே கிரேவிங்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ பேசிக் ரைஸ், தால், சாம்பார், சிக்கன் இருந்தால் எனக்கு போதும். ஃபேமிலியா ஒரு பர்ச்சேசிங் போகிறப்ப எக்ஸ்பென்சிவாக ஏதாச்சும் வாங்கிட்டு வீட்டில் வந்து ஏதாச்சும் சண்டைகள் நடந்திருக்கா? ஷாப்பிங்கே போக மாட்டீங்களா? எனக்கு ஷாப்பிங்கே பிடிக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வெரி ஈஸி மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லலாம் என்னை பற்றி. ஏன்னா நான் ஷாப்பிங் பெருசாக பிடிக்காது, மாலுக்கு போக பிடிக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் பர்பஸஸ்க்கு மட்டும் ஏதாவது வாங்கணும்னா வாங்குவேன் தவிர்த்து எனக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி ரிக்ரெட் பண்ற பர்சன் இல்லை. எது தேவையோ அதுதான் பண்ணுவேன். நீங்க நம்ப மாட்டீங்க, I will shop a saree in like 10 minutes. 10 minutes? என்னோட வெட்டிங் சாரியே எனக்கு தெரிஞ்சு ஒரு half an hour மேக்ஸ்ல வி ஷாப். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்டான பர்சன் இல்லை. நான் மாலுக்கு போறேன் அப்படின்னா என்ன வாங்கணும்னு தெரியும் எனக்கு, போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவான திங்ஸ் இதுதான் என்கிட்ட இருக்கிறதுல விலை உயர்ந்தது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை, அதுவும் நான் வாங்கல. என்னோட ஹேண்ட் பேக்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலி பேக்ஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கு. மற்றபடி ரொம்ப க்ளோத்ஸ்க்கும் அதுக்கு என்ன தேவையோ அதுதான் நான் வாங்குவேன். வெட்டிங் சாரி மேபி எக்ஸ்பென்சிவா இருக்கும். நான் சொல்ற மாதிரி அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ற பர்சன் இல்லை. அதுக்கான லைக்கிங்கும் ரொம்ப கம்மி எனக்கு. ஓகே, ஹேண்ட் பேக் எவ்வளவு இருக்கும்? 1 lakh. அது நான் வாங்கல, அம்மா கிஃப்ட் பண்ணாங்க. நான் கண்டிப்பா வாங்கிருக்கேன். நிறைய ஃபேமிலிஸோட பர்ச்சேஸ் பண்றப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா ஏதாச்சும் ஒரு ஆசை வந்திருக்கும், இதை வந்து நான் எடுக்கணும்னு நினைச்சேன், வீட்டுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் வீட்டுல ஏதாச்சும் ஒரு சண்டைகள் நடந்திருக்கா, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு? அவர் நிறைய வாங்கிட்டு நல்லா திட்டுவேன், இது வாங்க அப்படின்னு. அப்படியே உள்டா. அவருக்கு ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ அவருக்கு விண்டோ ஷாப் பண்றதும் பிடிக்கும், ஷாப்பிங் ரொம்பவே பிடிக்கும். ஓகே. ஸோ அவர் ஏதாவது வாங்கி இது ஏன் வாங்கின அப்படி நான் திட்டுறது தான் இருக்குமே தவிர்த்து ஆப்போசிட் எப்பவுமே இருந்தது இல்லை. நிறைய பேருக்கு ஆக்ட்ரஸா இருக்கப்ப இந்த கேள்வி இருக்கும், ஆஃப்டர் மேரேஜ் வந்து நீங்க வந்து உங்களோட ஃபிட்னஸை வந்து சரியா மெயின்டைன் பண்ண முடியாது, ஸ்கின் கேர் பார்க்க முடியாது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸ்கின் கேர்லாம் பக்காவா இருந்தது. டயட் கொஞ்சம் பிகினிங்ல தடுமாற்றம் இருந்துச்சு. ஏன்னா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே அம்மா பக்காவா பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம அது செய்யணும், நம்ம ஒரு ஈவன் குக் இருந்தாலுமே அவங்களுக்கு சொல்லி செய்ய வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அது கொஞ்சம் கேட்ச் அப் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் வேற வழி இல்லை, நம்ம டயட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஐம் நாட் அ பிளெஸ்ட் பர்சன், எது சாப்பிட்டாலும் ஒல்லியா இருக்கிற பர்சன்லாம் இல்லைனா. ஸோ டக்குன்னு குண்டாயிடலாம். ஸோ அதனால அது கொஞ்சம் அது கேட்ச் அப் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் நவ் அகைன் ஒரு ரொட்டீன் செட் ஆயிருச்சு. நீங்க சினிமா கரியர் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஸ்கின் க்ளோன்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் போயிருக்கும். அப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வச்சு நான் ஸ்கின் க்ளோ பண்ணேன் அப்படின்னு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? இல்லை வீட்டில் ஏதாச்சும் ஹோம் ரெமடிஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? எதுவுமே என்ன பண்ணல. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பாத்தீங்கன்னா அந்த பூவே பூவே சாங்ல எல்லாம் வந்து ரொம்ப டேண்டா இருப்பேன். ஏன்னா வந்து பீச்ல ஷூட், அதுவும் வேற பீச்ல ஷூட் பண்ணி. ஆமா, சன்ஸ்கிரீன் கூட போட தெரியாது எனக்கு. ஸோ எதுவுமே நான் பண்ணி இதுதான் பண்ணணும்லாம் ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லை. கோ வித் த ஃப்ளோ மாதிரி தான். ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு ஸ்கின் டாக்டர் கிட்ட போய் சன்ஸ்கிரீன், இந்த பேசிக் கிரீம்ஸ் மட்டும் வாங்கி பண்றதுதான் தவிர்த்து, நான் சொன்ன மாதிரி அந்த சீக்ரெட் வந்துட்டு கன்சிஸ்டன்டா இருக்கிறது தான் சீக்ரெட் நான் நினைக்கிறேன். நீங்க இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு லாங்கர் டேர்ம்ல வந்து நீங்க க்ளீன் ஹேபிட்ஸ், ஹாப்பியா இருக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். மெயினா எல்லாருமே சொல்றது தான். ஸோ நல்ல க்ளீனான டயட் சாப்பிடணும்.
அண்ட் ஒரு ஸ்கின் கேர் வந்து லாங் டேர்மாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்குற க்ளோ அது கண்டிப்பாக வந்துடும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு ஒரு க்ரீம் அப்ளை பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அது தப்பு ஆக்சுவலி. அந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்தாலுமே இட் ஹாஸ் மெனி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்னு அர்த்தம். ஓகே. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக மினிமலாக இருங்க, லாங் டேர்மா ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கான க்ளோ கண்டிப்பா வந்து. இப்போ சமீபத்தில் இன்ஸ்டாகிராம்ல வந்து 1 மினிட்ல வந்து ஒரு மேக்கப் திங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அது வந்து எவ்வளவு சேஃபா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நான் ஆக்சுவலா பாக்குறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது எவ்வளோ ஒரு ஒத்தென்டிக்கா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஈச் ஸ்கின் இஸ் டிஃப்ரெண்ட், ஈச் பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு செட் ஆகிற விஷயம் எனக்கு செட் ஆகாம இருக்கலாம். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் நீங்க வந்து இன்கேஸ் உங்களுக்கு க்ளோ வேணும், நீங்க அழகா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான ப்ரொஃபஷனல் கிட்ட போய் ஹெல்ப் எடுக்கிறது பெட்டர். ஸோ இந்த 1 மினிட்ல பண்ற வீடியோஸ் இல்லை வந்து கெட் ரெடி வித் மீ வீடியோஸ் எல்லாம் வந்து மேபி அவங்க கரெக்டா சொன்னாலுமே அது உங்க ஸ்கின்க்கு செட் ஆகுன்ற ஒரு கேரண்டி நம்மளுக்கு இல்லை. ஸோ ஐ திங்க் அதெல்லாம் ஃபாலோ பண்றது வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். ஓகே. இப்போ உங்களோட படம் வந்து ஃபயர் ரிலீஸுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ அந்த படத்துல வந்து உங்களோட ரோல் வந்து என்னவா இருக்கும்? ஃபயர் பெண்களுக்கான படம். ஸோ ஐம் ஹாப்பி டு ஷேர் இட் ஹியர் வித் யூ கைஸ். ஸோ என்னோட கேரக்டர் பேர் வந்து துர்கா. ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு நைவான ஒரு பொண்ணு, கிராமத்துலேருந்து சிட்டிக்கு ஒரு பொண்ணு. அவங்க என்ன மாதிரி விஷயங்களை என்கவுண்டர் பண்ணுறாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் என்னோட கேரக்டர் படத்தில். ஸோ கண்டிப்பாக பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இருக்குது, ரொம்ப ப்ரீச்சியாக எல்லாத்தையுமே. ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அதான் ஜானர், பட் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. படம் பார்த்துட்டு வெளில வரும்போது கண்டிப்பாக பெண்களுக்கு என் ரோல் பிடிக்கும். கண்டிப்பாக. ஓகே. ஸோ இவ்வளோ நேரத்துக்கு எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.